கரெக்டான ப்ரொசீஜரில் எப்படி நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை வந்து எடுக்கிறது நம்ம வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து தேவைப்படாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டில் யாருக்கான தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் லேடிஸ்க்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்கான தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லப்போடக்கூடிய அந்த தப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட் வருது. ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எடுங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த டெஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூரினில் இருக்கக்கூடிய HCG ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் கார்டு அப்சர்வ் பண்ணி ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லைன்ஸ் வந்தால் பாசிட்டிவ், 1 லைன் வந்தாலும் நெகட்டிவ், இல்லை லைனே வரலனாலையும் நெகட்டிவ் தான். ஸோ 2 லைன்ஸ் வந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ இந்த டெஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகுது. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இந்த டெஸ்ட்டை வந்து எப்போ வேணால் எடுக்கலாம், நைட் டைமில் எடுக்கலாம், மதிய டைமில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எப்போ வேணால் எடுப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இந்த டெஸ்ட்டை வந்து நைட் டைமில் எடுக்கக்கூடாது, மதிய டைமில் எடுக்கக்கூடாது. காலையில் மார்னிங் நீங்கள் இறந்த உடனே ஃபஸ்ட்டு போகக்கூடிய யூரினில் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் யூரினில் இருக்கக்கூடிய HCG அந்த ஹார்மோனோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த HCG ஹார்மோன் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டில் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மதிய டைமில் இல்லை நைட் டைமில் நீங்கள் செக் பண்ணும்போது ரிசல்ட் வருமானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரிசல்ட் வரும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வராது. ஸோ நீங்கள் மார்னிங் டைமில் செக் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக 99% பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வரும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் ஃபஸ்ட்டு இழந்ததுமே செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 26 to 28 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த டிகிரி செல்சியஸ் எதுனாலனா நார்மல் ரூம் டெம்பரேச்சர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கான நார்மல் ரூம் டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர் அதிகமானாலும் சரி குறைஞ்சாலும் சரி இந்த ரிசல்ட் வந்து பாதிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ரூம் டெம்பரேச்சர் அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெஸ்ட் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இழந்ததுமே போகக்கூடிய யூரினில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லரில் எடுத்துட்டிங்கன்னா இந்த பில்லரில் எடுத்துகிட்டு இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலில் 3 ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் ஆகும். அந்த ரிசல்ட் வந்து ரெடி ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் ரிசல்ட்டு. ஸோ என்னென்ன வந்தால் பாசிட்டிவ், என்னென்ன வந்தால் நெகட்டிவ்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் வந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ், சிங்கிள் லைன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா லைனே வரலனாலையும் நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ் தான். டபுள் லைன் வந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 26 to 28 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வரும். 99% வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வரும். ஸோ இதில் எதனா ஒன்று தவறுச்சுன்னா கூட உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் கார்டு யூஸ் பண்ணுறதுல வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துவாங்க. கூட ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வைக்கோங்க. கூடவே இன்னொரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.